SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற குறிப்பாக நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெற்ற இந்திய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்காமல் மெட்ரிகுலேஷனில் கூடுதல் வாய்ப்புகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் அதிக மதிப்பெண்கள் பெறும் இந்திய மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இடம் மறுக்கப்படுவதால் ஏற்படும் மனவேதனையை தவிர்க்குமாறு அதிகாரிகளை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு முறை அரசாங்கம் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்திற்கான விண்ணப்பங்களின் முடிவுகளை வெளியிடும் போது சிறந்த தேர்ச்சி பெறும் மாணவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் ஏமாற்றமும் கவலையும் அனுபவிப்பது வேதனை அளிப்பதாக லிங்கேஸ்வரன் கூறினார். மெட்ரிகுலேஷன் அல்லது உபகார சம்பளத்திற்கு தகுதி பெறும் வரை எவரும் எந்த கல்வி வாய்ப்பையும் இழக்கக்கூடாது. நீண்ட காலமாகவே இருந்து வரும் இந்த போக்கிற்கு இம்முறையாவது ஒற்றுமை அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். இனத்தின் அடிப்படையில் யாருடைய இடத்தையும் பறிக்காதீர்கள். முன்னேறும் நாட்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஏழ்மை நிலையிலுள்ள மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பை பெற்று உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடர்ந்தால் உயர்கல்வியை முடித்தவுடன் சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு நல்ல வேலையை அவர்கள் பெற முடியும். 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் வருடத்திற்கு மொத்தமாக 30,000 வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதன்படி சராசரி 5 ஆண்டுகளில் இந்திய மாணவர்களுக்கு வருடத்திற்கு சுமார் 1116 இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் டாக்டர் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.